நம்ம வீடியோல வந்து 10 சிறந்த தமிழ் நாவல்கள பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 10 நாவல்களுமே வந்து காலத்த கடந்து நின்ற நாவல்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து புத்தாண்டு ராசி பலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். இப்போ நம்ம எல்லாருடைய ஃபீட்லயும் இந்த புத்தாண்டு ராசி பலன் வருது இல்லைங்களா? அதோடைய லைக் ஒரு மாடிஃபைடு வெர்ஷன் மாதிரி 12 ராசிகளுமே படிக்க வேண்டிய தமிழ் புத்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் நான் சில தமிழ் புக்ஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன். லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துறேன். உங்களுக்கு தேவைப்பட்டா செக் பண்ணிக்கோங்க. சோ இன்னைக்கு வீடியோல நம்ம முதல்ல பார்க்க போற நாவல் வந்து புயலிலே ஒரு தோணி அப்படிங்கிற நாவல். எழுதினவர் வந்து சிங்காரம் அவர்கள். இந்த நாவல் வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கும். இது ஒரு டைரக்ட் லீனியர் நரேஷன் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு மாதிரி அங்கேயும் இங்கேயுமாக டிராவல் ஆகி போகும். 2ஆம் உலக போர் தான் இந்த நாவலுடைய மெயின் கதைக்களம். பாண்டியன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தின் வழியா தான் இந்த கதை வந்து நெடுகிலுமே டிராவல் ஆகும். மலேசியா, இந்தோனேஷியா அப்படின்னு உலகத்துல பல்வேறு பகுதிகளை இந்த நாவல் மூலமா நம்ம வந்து பார்க்கலாம். இதுல வந்து சில வார்த்தைகளை வச்சு அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. இப்ப செட்டிகள் அப்படின்ற ஒரு வார்த்தையை அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து காஸ்ட் அப்படின்னு நினைச்சோம்னா காஸ்ட் கிடையாது. இந்த பணத்தை வட்டிக்கு விடுறவங்க செட்டிகள். இங்க இருந்து அங்க போய் செட்டில் ஆனவங்களை பிள்ளைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அது வந்து காஸ்ட் ஐடென்டிட்டி அப்படின்றத தாண்டி அந்த குழுவா இருக்கிற மக்களை பத்தி சொல்லியிருந்திருப்பாங்க. இதுல வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள், அதாவது நம்மளுடைய சுதந்திர போராட்ட வீரர், அவர் வந்து ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் எல்லாம் வர கொடுத்திருந்திருப்பாப்ல. ஏன்னா வந்து நம்ம நாவலுடைய கதாநாயகன் வந்து கடைசியில் அவரை போய் சந்திக்கிற மாதிரி எல்லாம் கதை வரும். இவர் வந்து ஒரு கட்டத்துல பல்வேறு வேலைகள் செஞ்சுட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்துல ராணுவத்தின் பால் ஈர்க்கப்பட்டு இவர் வந்து ஒரு பெரிய போருக்குலாம் வர போவாரு. கடைசியில என்ன நடக்குது அப்படிங்கறது தான் கதையுடைய முடிவு. இந்த நாவல்ல வந்து சில பதிப்புகள்ல ஒரு முன்னுரை இருந்திருக்கு. அந்த முன்னுரையிலே வந்து முழு கதையுமே போட்டிருந்திருக்காங்க. ஏன்னா நமக்கு வந்து இது ஒரு நான் லீனியர் நரேஷன், இங்கிட்டு அங்கிட்டு போறதுனால நமக்கு வந்து ஈஸியா அதை படிக்க முடியுமானா கண்டிப்பா முடியாது. பட் மெயின் கதைக்களம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்து இதை கொஞ்சம் சுலபமா படிக்க முடியும். சோ அதுக்காக அந்த முன்னுரை கொடுத்திருந்திருப்பாங்க. 2வது புத்தகம் வந்து பூமணி அவர்களுடைய வெக்கை அப்படிங்கிற புத்தகம். ஸ்டீஃபன் கிங் அவர்கள் வந்து ஒரு பழமொழி சொல்லியிருப்பாப்ல, புக்ஸ் அண்ட் மூவிஸ் ரெண்டுமே வந்து ஆப்பிள்ஸ் அண்ட் ஆரஞ்சஸ் மாதிரி. ரெண்டுமே வந்து பழங்கள் தான். ஆனா 2 பழங்களுடைய ருசியுமே வந்து கம்ப்ளீட்டா வேற வேற அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா இந்த வெக்கை அப்படிங்கிற நாவல் வந்து அசுரன் அப்படின்னு தமிழ் சினிமால வெளிவந்திருக்கு. ஒரு சிறந்த படம், அந்த ஆண்டுக்கான சிறந்த படமா நிறைய இடங்கள்ல அந்த படத்தை சொல்லி இருந்திருப்பாங்க. வெக்கை நமக்கு அந்த தலைப்பிலே தெரியுது இல்லைங்களா? அதாவது இந்த தீராத கோபம், ஒரு ஆதங்கம் எல்லாமே இருக்கிற அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையை தான் அந்த நாவல் பேசும். அந்த புத்தகத்துல வந்து சிதம்பரம் அப்படிங்கிற அந்த பையன் த்ரூவா தான் அந்த கதையே வந்து போகும். ஆனா படத்துல வந்து அதை கொஞ்சம் ட்வீட் பண்ணி தனுஷ் சார் மூலமா கதை நகர்ற மாதிரி வச்சிருந்திருப்பாங்க. அவர் வந்து இளமை காலத்துல எப்படி இருந்தாரு, அவர் வந்து இப்ப எப்படி இருக்காரு, ஏன் அப்படி ஆனாரு, ஒரு இளமை காலத்துல பயங்கர துடிப்போட இருந்த ஒரு மனிதர் வந்து ஒரு கட்டத்துல வந்து எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்கறேன்னா ஆமா நான் கேட்கறேன் அப்படின்ற அளவுக்கு வந்துருவாரு. இடைப்பட்ட காலத்துல என்ன நடக்குது, இந்த சிதம்பரம் அப்படிங்கிற பையன் வந்து அந்த இளமை ரத்தத்துல இதெல்லாம் பண்ணணும், நம்ம என்ன நமக்கு இப்படி நடந்துருச்சு, ஒரு ஒரு அநீதி நடந்துருச்சு, ஏதாச்சும் கேட்கணும்னு நினைக்கிற ஒரு பையன். அந்த பையனுக்கு வந்து என்ன பண்ண முடியுது, அதாவது ஆரம்பத்திலே வந்து படம் பார்த்திருந்தீங்கன்னாலும் தெரியும். இந்த புத்தகத்திலயுமே வந்து கதைக்களம் சேம் தான். அதுல பெருசா ட்வீக் எல்லாம் பண்ணி எடுத்திருக்க மாட்டாங்க. பேக்ட்ராப்ல சில விஷயங்களை படத்துக்கு தக்கன மாதிரி இந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஆட் பண்ணிருப்பாங்க. பட் மோர் ஆர் லெஸ் இது வந்து நாவலுக்கு ரொம்ப க்ளோஸாவே இருக்கிற ஒரு திரைப்படம் தான். இதுல வந்து அந்த கொலை நடந்துரும். ஆக்சுவலி அந்த கொலைக்கு அடுத்து 8 நாள் அப்பாவும் மகனும் டிராவல் பண்றாங்க. அதுதான் வந்து நாவலோட கதைக்களமா வரும். அந்த 8 நாட்கள் வழியாவே அவங்களுடைய அந்த முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய அந்த ஒரு 3 பரம்பரைக்கான 3 தலைமுறைக்கான வரலாறையே வந்து அந்த அவங்க 2 பேருடைய சம்பாஷணைகளின் மூலமா வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. சோ அந்த போல வந்து கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்க மாதிரி ஒரு புத்தகம். பரவாயில்ல, நான் படம் பார்த்துட்டே நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னா நீங்க இந்த புத்தகத்தை டெஃபினட்டா எடுத்து படிக்கலாம். 3வதா நான் சொல்ல போற புத்தகம் வந்து ஆயிஷா அப்படிங்கிற புத்தகம். இந்த புத்தகம் வந்து ஆரம்ப காலத்துல ரூ. 7 வித்துட்டு இருந்திருக்காங்க. இப்ப இதோடைய விலை வந்து ரூ. 20, ரூ. 25 2 ரேஞ்ச்லயுமே கிடைக்குது. அதாவது இந்த எழுத்தாளர் பேர் வந்து நடராஜன். இவர் வந்து இந்த நாவல எழுதினதுக்கு அப்புறமா ஆயிஷா நடராஜன் எல்லாராலையுமே வந்து அழைக்கப்பட்டாரு. ஏன்னா இந்த நாவல் வந்து அவருக்கு அந்த அளவுக்கு பேரையும் புகழையும் தேடி கொடுத்தது. நாவல் அப்படின்னு சொல்றதை விட இது ஒரு எக்ஸ்டெண்டடான சிறுகதை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு 20, 25 பக்கம் தான் மொத்தமாவே இருக்கும் இதுல. ஒரு பொண்ணு வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கிற ஒரு ஸ்கூல் பொண்ணு தான் இதோடைய மெயின் கேரக்டர். இந்த பொண்ணு வந்து தன்னை விட மேல் வகுப்புகள்ல படிக்கிறவங்களுடைய கணக்கு சால்வ் பண்ணி கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையான சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறது அப்படின்னு சொல்லி பயங்கர இன்டெலிஜென்ட்டான பொண்ணா இருக்கும் இது. பட் டீச்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த பொண்ணை வந்து அதே இதுல பாப்பாங்களா அப்படின்னா கிடையாது. இந்த பொண்ணு திட்டுறது, ஐயோ வந்துருச்சு பாரு என் உசுரை புடுங்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து கடைசியில என்ன ஆகுறா அந்த பொண்ணு, பிகாஸ் இந்த காலத்துல வந்து அப்படி ஒரு பெர்சன் அவ்வளவு ஆர்வமா இன்டெலிஜென்ட்டா எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெஃபினட்டா அவங்களுக்கு வந்து ஒரு சைல்ட் ப்ராடிஜி அப்படின்னு சொல்லி அந்த டிவி ஷோஸ்ல அதுல எல்லாம் கூப்பிட்டு நிச்சயமா பெருமைப்படுத்தி இருப்பாங்க. ஏன்னா அப்படி ஒரு பெர்சன் இருந்தாங்கன்னா அவங்க சோஷியல் மீடியால ஆட்டோமேட்டிக்கா பாப்புலர் ஆயிருவாங்க.
ஆனா கொஞ்ச காலகட்டத்துக்கு முன்னாடி வந்து அப்படி ஒரு பொண்ணு இருந்தா, ஐயோ! ஒரு தொந்தரவு அப்படின்னு நெனச்ச மக்களுக்கு மத்திய அந்த பொண்ணு எப்படி சஸ்டெயின் ஆகுறா? என்ன நடக்குது அந்த பொண்ணுக்கு அப்படிங்கிறது தான் கதை. கதையோட முடிவு வந்து ரொம்ப சோகமா இருக்கும். கதையோட மெயின் இதே என்னன்னா, நீங்க படிச்சுட்டு அடுத்தவங்களுக்கு இந்த புத்தகத்த குடுங்க அப்படின்னு அந்த புத்தகத்திலே மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ இத வந்து நீங்க ஷேர் பண்ணி எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கதை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த புத்தகம் படிச்சுட்டு டெஃபினட்டாவே வந்து அழுவாங்க எல்லாருமே. அடுத்து நான் சொல்லப்போற புத்தகம் வந்து 20ஆம் நூற்றாண்டின் சிறுகதைகள் 100 அப்படிங்கிற புத்தகம். இந்த புத்தகத்துல வந்து 20ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட 100 சிறந்த சிறுகதைகள வந்து தொகுத்திருப்பாங்க. இதிலே வந்து ஆக்சுவலி ஏகப்பட்ட ரைட்டர்ஸ் இருக்காங்க. எல்லாருடைய சிறுகதைகளுமே வந்து அவ்ளோ மணிமணியா இருக்கு இதுல. இது வந்து அடையாளம் பதிப்பகம். விலை வந்து ரூ. 630. நீங்க வந்து லைக் ஒரு ரூ. 600 என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க இந்த புத்தகத்த வந்து தாராளமா வாங்கி வீட்ல வச்சுக்கலாம். இது வந்து கலைஞர் லைப்ரரியில நான் எடுத்த ஒரு காப்பி. எல்லா பிரிவுகளுடைய மக்கள பத்தியும் வந்து இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கும். அதாவது அந்த ஒரு ஒரு கணவர் வந்து குடிகாரரா இருக்காரு. ஆனா வந்து நான் வந்து எப்படியாவது உழைச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணு, ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வர்ற ஒரு பொண்ணு, தன்னுடைய மகனுக்காக வந்து உயிரையே விட்ட ஒரு தாய். அவங்க ஏன் உயிர விடுறாங்க? என்ன நடக்குது? அத தாண்டி வந்து லைக் இந்த காலத்துலலாம் வந்து இந்த சீரியல்லலாம் காட்டுவாங்க இல்லைங்களா? நம்ம 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா இது வந்து ஒரு அக்ரீமெண்ட் கல்யாணம் தான். வெளிய இருக்கிறவங்களுக்கு வந்து இது தெரியக்கூடாது. பட் நீ எனக்கு மனைவி கிடையாது. நான் உனக்கு கணவன் கிடையாதுன்னு சொல்லிப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கல்யாணம் நிச்சயமான 2 பேர் வந்து பார்த்துட்டு பேசுறாங்க. கடைசில வந்து அவங்க 2 பேரும் வந்து பேசுறதுலயே ஒருத்தருக்கு ஒருத்தர் புடிக்க ஆரம்பிச்சுருது. ஐயோ! நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? பரவால்ல விடுங்க அப்படின்னு. இல்ல, இல்ல நான் உங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாரி ஒரு ஒரு நல்ல எண்டிங் குடுத்திருப்பாங்க. இன்னும் சில சிறுகதைகள் வந்து சமூகம் அந்த காலத்துல எப்படி எப்படிலாம் இருந்திருக்கு. அந்த ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னா, அந்த தப்ப வந்து பல்வேறு பிரிவ சேர்ந்த மக்கள் பார்க்குற பார்வைன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு சிலருக்கு வந்து ஐயய்யோ! பெரிய தப்புன்னு தெரியும். இன்னொரு சிலருக்கு ஐயோ! அவன் வாழ்க்கைக்கு அது தேவ அதனால அவன் இத பண்ணிக்கிட்டான். மக்கள் வந்து எப்படி எப்படிலாம் யோசிக்கிறாங்க. அவங்க யோசனை வந்து எப்படியெல்லாம் வந்து அடுத்த மக்களால பெர்சீவ் பண்ணப்படுது அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் அந்த புத்தகத்துல வந்து ரொம்பவே நல்லா கவர் பண்ணியிருப்பாங்க. நெறைய நல்ல நமக்கு தெரியாத தமிழ் எழுத்தாளர்கள் எல்லாம் அந்த புத்தகத்துல சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து கிட்டத்தட்ட 1891, 92ல ஆரம்பிச்சு, இந்த 1905, 6 அந்த மாரி காலகட்டங்கள் எல்லாம் நெறைய சிறுகதைகள் வந்து இந்த புத்தகம் நெடுகிலுமே இருக்குங்க. ஸோ டெஃபினட்டா எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு புத்தகம் இது. அடுத்ததா நான் சொல்லப்போற புத்தகம் வந்து ஜெயகாந்தன் சார் அவர்களுடைய "ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள்" அப்படிங்கிற புத்தகம். ஜெயகாந்தன் சார் வந்து விமனோட போர்ட்ரேலுக்காக அவர வந்து நெறைய பேர் வந்து ஒரு சிலர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து "வாவ்! இவ்ளோ அழகா போர்ட்ரே பண்ணியிருக்கீங்களேன்னு" சொல்லுவாங்க. இப்போலாம் வந்து இந்த அபியூஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு. அத வந்து எல்லாருமே வந்து அந்த பொண்ணு மேல தப்பு அப்படிங்கிற மாரி சொல்றது இன்றைய காலத்துல அது ஒரு பொதுவான விஷயம் ஆயிடுச்சு. ஏன்னா பகல்ல ஒரு பொண்ணு பஸ்ல போய் ஒரு பொண்ண ஹராஸ் பண்ணிட்டாங்கன்னா, "நீ ஏன் பஸ்ல போற?" நைட்டு போனாங்கன்னா, "நீ ஏன் நைட்ல போற?" ஸ்கூட்டில போனாங்கன்னா, "ஏன் ஸ்கூட்டில போற? பஸ்ல போ வேண்டியது தானே?" ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு லூப்க்குள்ள தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம் இந்த காலத்துல. ஆனா அந்த காலகட்டத்துல ஜெயகாந்தன் சார் வந்து எழுதின ஒரு கதையில ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு ஒரு வன்முறை நடந்துரும். நீங்க வந்து அவங்க அம்மா வந்து அத எப்படி எடுத்துக்கிறாங்க? அபியூஸ வந்து எந்த ஒரு காலகட்டத்திலயுமே நம்ம நார்மலைஸ் பண்ணக்கூடாது. ஆனா, உனக்கு தப்பு நடந்துருச்சு. ஐயோ! 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 ஐயோன்னு ஊரையே கூட்டி எல்லா விஷயங்களையுமே வந்து சொல்றாங்களா? இல்ல. அவங்க வந்து இத எப்படி அணுகுறாங்க? அந்த போர்ட்ரேலே வந்து நெறைய பேர் அந்த ஒரு கிரிட்டிசிசமாவே எழுதியிருப்பாங்க. அவருடைய முன்னாடி வந்த கதைகள்ல ஒரு அபியூஸ் ஒரு மாரி ஹேண்டில் பண்ணப்பட்டிருக்கும். இதுல வந்து வேற மாரி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு நான் சொல்ற இந்த "ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள்" புத்தகத்துல வந்து ரங்கா, கல்யாணி அப்படிங்கிற 2 இண்டிவிஜுவல்ஸ் தான் மெயின் கதாபாத்திரங்கள். கல்யாணி வந்து ஒரு ஆர்டிஸ்ட். அவங்க வந்து தன்னுடைய கலைய எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க. அவங்களுக்கு தன்னுடைய கலை தான் அவங்களுக்கு முக்கியம். ஆரம்பத்திலே அந்த பொண்ணு வந்து ரொம்பவே தெளிவா இருப்பாங்க. எனக்கு இதுதான்ப்பா என் வாழ்க்கையில வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் 2 பேருக்கும் நடுவுல வந்து சில வேறுபாடுகள்லாம் வருது. விவாகரத்து பண்ணிறலாம்னு போறாங்க. கடைசியில என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் கதை. இது வந்து திரைப்படமாவும் வந்திருக்கு. சாருடைய சில நேரங்களில் சில மனிதர்களும் ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் வந்து ஒரு திரைப்படமா வந்திருக்கு. ஆன் த ஹோலா வந்துட்டு இந்த மாதிரி சில நுணுக்கமான விஷயங்கள தெரிஞ்சுக்கணும்னா ஜெயகாந்தன் சாரோட புத்தகம் நீங்க டெஃபினட்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து நான் சொல்லப்போறது வந்து ராஜநாராயணன் சார் அவர்களுடைய கோபல்ல கிராமம் அப்படிங்கிற புத்தகம். இது ஆக்சுவலி வந்து 2 புத்தகங்கள் இருக்கு இதுல. ஒண்ணு வந்து கோபல்ல கிராமம், இன்னொன்னு வந்து கோபல்லபுரத்து மக்கள். ஒரு ஊர் எப்படி உருவாக்குது? ஒரு குரூப் ஆஃப் மக்கள் வந்து ஒரு ஊருக்கு வர்றாங்க. ஒரு பிரச்சனையினால தான் ஒரு ஊருக்கு வர்றாங்க. அதாவது அந்த பொட்டக்காட வந்து எப்படி அவங்க தங்களுடைய வாழ்விடமா மாத்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முதல் கதையில, அதாவது முதல் புத்தகத்துல முழுமையாவே சொல்லியிருப்பாங்க. இந்த காடுகள அழிக்கிறது, விவசாய நிலங்கள உருவாக்குறது, அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே அவங்களே பண்ணிக்கிறது. அதாவது லிட்டரலி இந்த சுயசார்பு மக்களா தான் அவங்க வந்து இருந்திருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2வது நாவல்ல வந்து பிரிட்டிஷ்காரங்க இந்தியாக்குள்ள எப்படி வந்தாங்க? என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது? ஆக்சுவலி அவங்க வந்து ஆரம்ப காலத்துல ஒரு மாதிரி, ஐயா உங்களுக்கு நான் உதவி செய்றேன்" அப்படின்னு நல்ல எண்ணத்தோட போன நம்ம மக்கள அவங்க வந்து ரொம்ப ஈஸியா அடிமைப்படுத்திட்டாங்க.
அதுல என்னென்னலாம் நடக்குது? புரட்சி, போராட்டம், கலகம் எல்லாமே வந்து எல்லாருமே அந்த விஷயங்கள பண்றாங்களா? இல்ல இந்த கலகம்லாம் எனக்கு வேணாம்ப்பா, நான் பாட்டுல ஒரு ஓரஞ்சாரமா இருந்துட்டு போறேன் அப்படின்ற மாரி மக்களும் இருந்திருக்காங்க. இந்த மாதிரியான மக்கள பத்தி அந்த போல அலசியிருப்பாங்க. 2 புத்தகங்களுமே வந்து ரொம்ப நல்லாருக்கும். கீரனாசரோட நெறைய புத்தகங்கள பத்தி ஆக்சுவலி நம்ம சேனல்ல பேசியிருக்கோம். 18+ சிறுகதைகள்லாம் வந்து சாரோடதுல உங்களுக்கு வந்து 18 வயசு தாண்டிருச்சு அப்படின்னா, நீங்க கண்டிப்பா அந்த புத்தகத்த படிக்கணும். ஏன்னா, அது அவ்ளோ நல்லாருக்கும். அடுத்ததா நான் சொல்லப் போற புத்தகம் வந்து பரமசிவன் சாரோட அறியப்படாத தமிழகம் அப்படிங்கிற புத்தகம். இந்த புத்தகத்த பத்தி நம்ம சேனல்ல நான் தனி வீடியோவே போட்டிருக்கேன். லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுத்துர்றேன். பரமசிவன் சார் வந்து இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அவருடைய புத்தகங்கள்லாம் வித்து தீருது. அந்த விதி அப்படிங்கிறது இதுதான் போல இருக்கு. சார் வந்து ஒரு எக்ஸ்டென்சிவான ரைட்டர், எக்ஸ்டென்சிவான ரிசர்ச்சர். எல்லா விஷயங்களையுமே வந்து அலசி ஆராய்ஞ்சு எடுத்திருப்பார். நம்ம தமிழகம் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. அந்த காலத்துல இந்த சாதி அப்படிங்கிற விஷயம் எப்படி இருக்கு? அந்த கால அரசியல் எப்படி இருந்தது? சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம தமிழ்ல முதல்ல எப்ப உருவாச்சு? இன்னைக்கு வந்து தமிழ் கலாச்சாரம் அப்படின்னு நெறைய விஷயங்கள சொல்றாங்க இல்லைங்களா? சாருடைய புத்தகங்கள படிக்கிறப்ப தான் ஒரிஜினலா கலாச்சாரம் அப்படின்னா என்னன்னே நமக்கு தெரியும். ஏன்னா அவ்ளோ விஷயங்கள இவர் வந்து நெறைய டீட்டெயில்டா சொல்லியிருப்பாப்ல. சாருடைய ரைட்டிங் ஸ்டைல் வந்து ரொம்ப எளிமையா இருக்கும். அதாவது அவ்ளோ விஷயங்களையுமே வந்து ரிசர்ச் பண்ணி தெளிவா எழுதுற ஒரு மனிதருக்கு இவ்ளோ எளிய நடையில எழுத முடியுமா? அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கிற மாரி ஒரு மனிதர் இவரு. இவருடைய 2 புத்தகங்கள் அதாவது அவருடைய ஆய்வுலகம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மொத்த கலெக்ஷனுமே இருக்கு. ₹900க்கு கிடைக்குது. அது வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ண உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா தாராளமா இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதுல அடுத்ததா நான் சொல்லப்போற எழுத்தாளர் வந்து அம்பை மேடம் அவர்கள். இவங்க வந்து அதாவது இந்த காலம் வரைக்கும் பெண்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க கஷ்டங்கள் எல்லாம் வந்து அந்த காலத்திலே ஒருத்தவங்களால எழுத முடியுமான்னா அது அம்பை மேம் தான். பெண்களுடைய அந்த பிரச்சனைகள், சமூகத்துல வந்து அவங்களுக்கு இருக்கிற ஒரு இடம், ஒரு நிலை, ஒரு கதையிலலாம் வந்து ஒரு கணவன் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாரு. எங்க காட்டினாலும் கையெழுத்து போடுறதுக்காக வீட்ல ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லைங்களா? இப்ப நெறைய பேர் வந்து அவங்க சொந்த பேர்ல வந்து பிசினஸ் ஆரம்பிக்கிறது கிடையாது. வரி விலக்கு அது இதுன்னு 1000 காரணங்கள் சொல்லி வீட்ல இருக்கிறவங்க பேர்ல பிசினஸ்லாம் ஆரம்பிப்பாங்க. அந்த லேண்ட் ப்ராப்பர்ட்டிலாம் வாங்கி வைப்பாங்க. அவங்க வந்து எல்லா இடத்துலயும் காட்டுற இடத்துலலாம் கையெழுத்து போடுவாங்க. ஒரு இன்கம் டாக்ஸ் ரேட் ஒரு பிரச்சனைன்னு வரப்ப இவங்க மாட்டிப்பாங்க. அவங்க வந்து சும்மா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. லிட்டரலி சும்மா நின்னு வேடிக்கை பார்ப்பாங்க. ஆமாமா அவ தான் பண்ணா. ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து அந்த ஒரு பிசினஸ்ல ஏபிசி கூட தெரிஞ்சிருக்காது. அவங்களுடைய அறியாமை அப்படிங்கிறது அவங்களா வந்து உருவாக்கிக்கிட்டது கிடையாது. நான் வந்து இப்படித்தான் இருப்பேன்னு சொல்லி அவங்க அறியாமைய உருவாக்கல. அவங்கள வந்து செவனேன்னு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு எல்லா பிரச்சனைகளையும் கொண்டு வந்து அவங்க தலையில கட்டுறது. இதுவும் வந்து அகைன் இந்த காலத்துக்கு ரொம்பவே பொருந்தி போகும். ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அதாவது நம்ம சமூகம் வந்து பாதுகாப்பா தான் இருக்கா அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்றா வந்து உங்க வீட்ல இருக்க பெண்கள போய் கேட்டு பாருங்க. அவங்க வந்து வெளிய போயிட்டு வர்றப்ப வந்து சேஃபா ஃபீல் பண்றாங்களா அப்படின்ட்டு. உங்க கேள்விக்கான பதில் வந்து அங்கேயே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அந்த மாரியான அழுத்தமான விஷயங்களையுமே அவங்க வந்து ஆணித்தனமா பதிவு பண்ணியிருப்பாங்க. அடுத்து நான் சொல்லப்போற எழுத்தாளர் வந்து பெருமாள் முருகன் சார். இவருடையது வந்து நான் இன்னைக்கு சொல்லப்போற புத்தகம் வந்து பூனாட்சி அப்படிங்கிற புத்தகம். ஆக்சுவலி இவருடைய மாதர் பாகனும் வந்து சூப்பரா இருக்கும். பூனாட்சி வந்து எல்லாருமே வந்து படிச்சு ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கிற மாரி இருக்கும். மாதர்பாகன் வந்து இந்த காலத்துல குழந்தை இல்லாதவங்க வந்து ரொம்ப நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த காலத்துல வந்து கல்யாணம் ஆன கப்பிள்ஸ், ஆகாத கப்பிள்ஸ் எல்லாருமே அதாவது இந்த சமூகம் வந்து ஒருத்தவங்கள போட்டு நோண்டிட்டே இருக்கும் இல்லைங்களா? யார பார்த்தாலும் வந்து என்ன நீ ஹைட் ஆயிட்ட, என்ன நீ வெயிட் போட்டுட்ட, கருப்பாயிட்ட. ஒருத்தவங்கள பார்த்தோனே கேட்கிற முதல் விஷயமே அதுதான். அவங்க என்ன ஃபேஸ் பண்ணிக்கிருக்காங்கன்னு தெரியாது. பட் அந்த சமூகம் வந்து போற போக்குல அள்ளி வீசுற வார்த்தைகள் வந்து ஒருத்தவங்கள எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறது தான் மாதுர்பாகன். பூனாட்சி வந்து ஒரு ஆட்ட பத்தின கதை. அதாவது ஒரு பூனாட்சி அல்லது வெள்ளாட்டின் கதை தான் தலைப்பே. அந்த ஆட்டின் மூலமா அந்த கதை நகரும். இயற்கை ஒண்ணாதாங்க இருக்கும். மனிதர்கள் தான் வந்து காலத்துக்கு காலம் மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது எனக்கு இது கிடைச்சா போதும் அப்படின்ட்டு இருப்போம். பட் இது கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஏன் அது கிடைக்கல? அப்ப அது கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்கு இன்னொன்னு கிடைக்கல. இயற்கை வந்து எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. விலங்குகள், மரங்கள் எல்லாமே அது வந்து அங்க நின்னு நம்மள பார்த்துக்கிட்டே தான் இருக்கு. அது நம்மள கடந்து போய்க்கிட்டே தான் இருக்கு. நம்ம தான் வந்து காலத்துக்கு காலம் நிறம் மாறிக்கிட்டே வர்றோம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப உணர்த்துற மாதிரியான ஒரு புத்தகம் இது. அந்த ஆடு வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து பிடிக்காத ஒருத்தவங்களோட வந்து உறவு கொள்ற மாதிரி ஒரு நிலையெல்லாம் வரும். அப்ப அது அழுகும். அது அழுகிறப்போ வந்து நமக்கே பார்க்குறப்ப ஐயோ! இப்படிலாம் புணர்ச்சி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து லிட்டரா அழுகிற மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகா எழுதியிருப்பாப்ல சார். நான் சொல்லப்போற எழுத்தாளர் வந்து ஒரு சமகால எழுத்தாளர். மறைக்கப்பட்ட பக்கங்கள் அப்படின்னு கோபி சங்கர் சார் அவர்கள் எழுதின புத்தகத்த நான் இந்த லிஸ்ட்ல இன்க்ளூட் பண்றேன். ஏன்னா, இப்போ வந்து ஜெண்டர்ஸ் அப்டின்னா ஆண், பெண், திருநங்கைகள், திருநம்பிகள் அவங்க இருக்காங்க. பட் அவங்கள தாண்டி ஏகப்பட்ட ஜெண்டர்ஸ் இருக்காங்க. 50க்கும் மேற்பட்ட ஜெண்டர்ஸ் இருக்காங்க. நம்ம இலக்கியங்கள்ல எல்லாத்துக்குமே வந்து பேர் இருக்கு. அந்த இன்டர்செக்ஸ் பீப்பிள் எல்லாம் நம்ம இலக்கியத்துல வந்து பேடிகள்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி காலகட்டத்துல இருந்தே வந்து இந்த ஜெண்டர் ஐடென்டிட்டி அப்படிங்கிற விஷயம் நம்ம தமிழ்ல வந்து ஊறி தான் வந்திருந்திருக்கு. அத வந்து ரொம்பவே தெளிவா விளக்கி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த காலகட்டத்துல இந்த ஜெண்டர் ஐடென்டிட்டி வந்து ரொம்ப ஒரு குழப்பத்துக்குள்ளாகுற மாரி எல்லா இடங்கள்லயுமே ஆயிருச்சு. ஏன்னா வந்து அதாவது அந்த ஜெண்டர பத்தி அவங்க எழுதுறதே வந்து அதுவே 2 வரைக்கும் போகுது. இது எப்படி புரிஞ்சுக்க முடியும்? இவர் என்ன சொல்லியிருப்பாரு இந்த புத்தகத்துல அப்டின்னா, "எவரிபடி ஷுட் பி ஃப்ரீ டூ சூஸ் தியர் ஓன் ஜெண்டர்" அப்டின்னு சொல்லியிருப்பாரு. அவங்கவங்களுக்கு விருப்பப்பட்ட பாலினத்த அவங்கவங்க தேர்ந்தெடுக்கலாம் அப்டின்னு சொல்லியிருப்பாரு.
அது வந்து ஒரு மாரி கான்ட்ரோவர்சியலான கருத்தா தான் வந்து அது ஆப்வியஸா கான்ட்ரோவர்சியான கருத்து தான். ஏன்னா வந்து ஆண், பெண் அப்படின்னு 2 ஜெண்டர்ஸ மட்டுமே வச்சுட்டு இருக்க சொசைட்டில யூ ஆர் ஃப்ரீ டூ ஃபாலோ அப்படின்னா அது வந்து எப்படி ஏத்துப்பாங்க? ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி வந்து என்னென்ன காரணங்கள்லாம் இருக்கு? உளவியல் காரணங்கள், சமூக காரணங்கள், அந்த கால ரோம், கிரேக்கத்திலே இந்த மாரி பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் பிரச்சனை அப்படியே தான் இருக்கு. பட் அதுக்கான தீர்வுகள் வந்து ஏன் இன்னும் மாறல அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கேள்வி கேட்டிருப்பாரு. ஒரு சமகால எழுத்தாளரோட புத்தகம். சார் வந்து சொல்லியிருப்பாரு. நம்ம வந்து உலகத்த புரிஞ்சுக்கணும், எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறப்ப, இது தெரிஞ்சுக்கிறதும் அதுல ஒரு அத்தியாவசியமான பகுதி தான் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. இதுதான் வந்து தமிழின் மகத்தான 10 நாவல்கள் அப்படின்னு இந்த லிஸ்ட்ல நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறது. இதுல வந்து என்னென்ன மிஸ் ஆச்சு நீங்க கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இதுல என்னென்ன புத்தகங்கள் பிடிக்கும்னு சொல்லுங்க. நம்ம சேனல்ல வந்து நம்ம இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுவோம். So you can subscribe to my channel. Instagramலயும் I'm active. You can follow me there also. Thank you.